ப்ரோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துட்டோம்னா 963 நீங்கள் பல்சர் ஓட்டுற வேலை ப்ரோ. எல்லாம் அப்படியே மான்குட்டி மாதிரி இருக்குது. இந்த வண்டி தான் ப்ரோ இது ஓட்டினது டிக்கெட்ஸ் போல ஏறி ஓட்டுறது இந்த வண்டி தான் நான் ஓட்டினேன். அந்த அண்ணன் வண்டி ஓட்ட கொடுத்தாருன்னா இந்த வண்டி தான் ப்ரோ எடுத்துருப்போம். 712 4-wheel drive, அது சென்ட்ரு கீரு, பேக் டயர் 16 சைஸ் டயரு. மல்சர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எம்செட் மல்சர். அப்புறம் அவர் எடுத்துட்டு போய் ஓட்டுறா அப்படின்னாப்புல அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். ஸ்பீடு ஓரளவுக்கு அந்த வண்டி ஸ்பீடு தான் ப்ரோ போகும். ஆனால் அடுத்த வரைக்கும் போகுது. அடுத்த வரைக்கும் ஸ்பீடு போகும், டீசலும் போகும். மட்ட பிளாட்ஃபார்மு வண்டி ஓட்டுறது அப்படியே பயங்கரமாக இருக்குது. இவர் நம்ம டீம் மெம்பர் தான் ப்ரோ. எல்லாரும் மாதிரி அவங்க ஊரில் இருக்கிறவங்களும் நம்ம டீம்லாம் சொல்ல மாட்டோம் ப்ரோ. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கீங்களேன். பாருங்க போல கூட அப்படியே தூளா பறக்குது. கல்லு கல்லு எது இருந்தாலும் அப்படியே துணிக்கு போட்டுருக்கு ப்ரோ. பருத்தி மாறு தென்னை ஓட்டுறது, பருத்தி மாறு தென்னம்பட்டை, அப்புறம் குச்சிக்கிழங்கு,
பல்சரு. எங்கள் ஊர்லேயே நம்ம டீம் மெம்பர்லேயே ஒரு 4 பேர் பல்சர் வச்சுருக்காங்க ப்ரோ. கௌசி வீணுங்கிற அவங்க வச்சுருக்காங்க. அப்புறம் இவர் வச்சுருக்காரு. இன்னும் 2 பேர். ஜேசிபி ஓடிட்டு இருக்குது. முருகன் அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு. இப்போ எங்கள் வண்டி அந்த 815 ஓட்டிட்டு இருக்கிறாப்புல. முடிஞ்ச அளவுக்கு மல்சர் போடணும்னு நினைக்கிறீங்க, பெரிய வண்டியாக இருக்குங்க. அது அப்போதான் வண்டிக்கு அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன வண்டியாக போதுங்கிற மாதிரி தான் தோணும். கல் கட்டை கட்டை ஓட்டுறது இதெல்லாம் கட்டை கட்டை தொடசோ அந்த கால் சோடு கட்டுறதுனா கூட அதை அப்படியே நுணுக்கி போட்டுருக்குறோம். இவத்தை வந்தோடனே நான் மீடியம் தேர்டு மாற்றிக்குவோம் ப்ரோ. லோ தேர்டு போட்டுக்கிறேன். ஏன்னா லோடு பிடிக்கும். வயலெல்லாம் மட்டம் பண்ணுறாங்க. இது ஒரு 4 ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த அண்ணா அங்கே தான் ஒரு காடு ஒரு 4 மணி நேரமாக நம்ம குச்சி காடு ஓட்டிகிட்டு வரேன்னாப்புல. அப்புறம் வந்தாப்புல இது பாருங்க முழங்க எந்த அளவுக்கு பறக்குதுன்னு. அந்த இதெல்லாம் மேலே பட்டுச்சுன்னா துப்பா அவ்வளோதான் நிற்காது ப்ரோ. 540 எக்கனாமி. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா இப்போ 1100 ஆர்பிஎம் தான் ஓடுது. ஏன்னா பில்லு தான், ஒன்றும் லோடு பிடிக்கல. பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் பாருங்க அப்படியே போட்டு அடிச்சுட்டு வருது. இந்த லப்பரை எல்லாம் கீழே இறக்கணும்னா என்ன ஆகுதுன்னா அந்த இது போய் மாட்டிக்குதா, அந்த மாதிரி திப்பி திப்பியே வந்துடும்னு வச்சுக்கிங்களேன். அண்ணன் இன்னொரு மல்சர் போடுறேன்னு இருக்காரு. வண்டி இன்னொன்று எடுத்து மல்சர் ஒன்று போட்டுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஓட்டினாலும் இங்கெல்லாம் ஓட்டலாம் ப்ரோ. எங்கள் சைடெலாம் மல்சர் கொஞ்சம் வேலை அதிகம்தான். மணிக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து 1700க்கு என்னமோ ஓட்டிகிட்டு இருக்காரு. போகும் ப்ரோ. பிளேடே 18 மணி நேரம் தான் வருது. டீசல் எப்படி ஒரு 4 லிட்டருக்கு மேலே போயிடும். அப்புறம் டிரைவர்லாம் போட்டு ஓட்டினா யார் ப்ரோ சம்பளம் 500 ரூபாய்க்கு கம்மியாக யார் வரா? இங்கே இந்த பக்கம்லாம் 700 800 1000 1200 இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது. அப்புறம் ஓனர்லாம் எங்கே போகிறது? அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது ப்ரோ. இன்றைக்கி அந்தளவுக்கு சில ஓனர்கள்லாம் அந்த மாதிரி பண்ணி வச்சிட்றாங்க. போட்டி போட்டு ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி டிரைவரெல்லாம் பண்ணி வச்சிட்றாங்க. பார்த்துங்க அந்த அப்படியே மேலே இருக்கிற பில்லை அப்படியே வலித்து இங்கே அப்படியே தூளாக பண்ணி விட்டு போயிடுது. பாருங்க அண்ணன் கண்ணாடி போட்டுக்கிட்டாரு. ஏன்னா கண்ணில் அடிச்சதுன்னா இதெல்லாம் ஆபத்தான வேலை.
குச்சிக்காடு ஓட்டையெல்லாம் இப்படி பின்னாடி நிற்கவே கூடாது. பாருங்க கட்டை கிட்ட எது கிடந்தாலும் நாங்கள் பாருங்க இந்த மாதிரி கட்டையை அப்படி எடுத்து போடுறோம்னு வச்சுக்கிங்க. அடுத்தது பாருங்கள் அடிச்சதுன்னா அங்கே கட்டை இருக்காது, அடுத்தது அந்த இடத்துல கட்டையே இருக்காது, எல்லாம் பவுட்ரு தான். நுணுக்கி பிச்சைஞ்சுட்டு போயிடுது. அப்படியே கிளீனாக இருக்குது காடு பார்த்தீங்கன்னா. குச்சிக்காடு ஓட்டுறது ஒரு வீடியோ போடுறோம் ப்ரோ. குச்சிக்காடு ஓட்டணும், அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். எப்படி இருக்குதுன்னு எல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள். அது இன்னொரு 4 நாள் ஆயிரும் ப்ரோ. பாருங்க அந்த குச்சிங்க வந்து உழுவுதுங்க, மேலேயே ஆள் மேலேயே வந்து உழுவுது. இவர் உளுந்து பொட்டி மல்சரு எல்லாம் வச்சிருக்காரு ப்ரோ. இப்போ வந்து லோடு வாங்காமல் தான் ப்ரோ போகுது வண்டி. அந்த குச்சிக்காடு கல் கீழே இந்த மாதிரி கட்டையெல்லாம் ஓட்டையில் வண்டி ஃபுல்லாக உட்காருது. ஏன்னா ஒவ்வொருத்தர் 45 HP போட்டு ஓட்டுறாங்க. அதெல்லாம் என்ன வண்டி அருமையா இருக்குமா? அடுத்தது அந்த வண்டி ஓட்ட முடியுமா? இந்த நம்ம வண்டியே இந்த அளவு லோடு வாங்குது. 65 HP தானே நம்மளுது. 65 HP இந்த அளவு லோடு வாங்குது. வாங்குவாங்களா? தள்ளி கொடுத்தா எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. 5 லட்ச ரூபாய்க்கு வண்டி வைக்கிறதா 1 லட்ச ரூபாய் தள்ளி கொடுத்தா எவன் வேணாங்கிறான். கரெக்டு இதெல்லாம் ஓட்டுறது முக்கால்வாசி பெரிய வண்டி எடுத்துக்குது ப்ரோ. பெரிய வண்டி கிரீப்பர் கீழே இருக்கிற மாதிரி எடுத்துங்க. ஏன்னா கிரீப்பர் இல்லாத வண்டிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, குச்சிக்காடுலாம் ஓட்டிங்க. குச்சிக்காடு தென்னை வண்டியெல்லாம் 100 கிலோ வந்து ஆப்பிளட்ஸ்லேயே தான் ஓட்டி ஆகணும். பாருங்க ஜேசிபி காடு நிறையிட்டு இருக்குது. இங்கே ஓட்டிட்டு பக்கத்தில் இன்னொரு 10 ஏக்கரா இருக்கும். ஆனால் ஜாயின் பண்ணிருக்கணும். அது என்னைக்கு வந்து ஓட்டுறாருன்னு தெரியல. பாருங்க நம்ம 812 நம்ம ஜேசிபி அங்கே ஓடிட்டு இருக்குது. காடு நிறையிட்டு இருந்தது. அப்புறம் ஆப்ரேட்டர் வந்து ஒரு மட்டமாகவே தெரியலன்னு இருங்க. பார்த்துக்குங்க ஓட்டினதுக்கப்புறம் காடு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. பிளேடு கத்தி வந்து 18 மணி நேரம் தான் ப்ரோ வரும். ஆனால் செட் எவ்வளோண்ணா பிளேடு? போல்ட் நெட்டு வந்து 550 ரூபாய் வரும். ஒரு பிளேடு ஒரு போல்ட் நெட்டு 550 ரூபா ப்ரோ. 18 பிளேடு வரும் அதில். ஆனால் 18 தான் இருக்கா, சின்னது இருக்கா? 16 இருக்குதான் ப்ரோ. 18 இருக்குதான் ப்ரோ. பல்சர்லேயே வரது லைட் சேர்த்து வருது. வெளியில் வாங்கி போனால் பிளேடு லைட் கம்பெனி வந்து அண்ணனுங்கிறாருன்னா மல்சர் வந்து கம்பெனியில் வர பிளேடு வந்து லைஃப் கொஞ்சம் சேர்த்து வருதான் ப்ரோ. அப்புறம் தனியாக நம்ம வாங்கி போடுறதால லைஃப் கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறாரு ப்ரோ. அங்கேயே தான் வாங்கி போட்டிங்களா இல்லை அங்கேயே தான் வாங்கினீங்க? அங்கேயே வாங்கியுமே கொஞ்சம் குறையுதான் ப்ரோ. லைஃப் கொஞ்சம் குறையுதுங்கிறாரு அண்ணன். அண்ணன் வந்து இன்னொரு 963 இன்னொரு வண்டி புது வண்டியாக எடுத்து மல்சர் போடுறேங்கிறாரு ப்ரோ.
முடியாது ப்ரோ, அதெல்லாம் ஒரு சேஃப்டி தான். ஆனால் இந்த வண்டி வந்து கான்ட்ராக்டை கேட்குறாங்களா ப்ரோ, இந்த வண்டியை ஒரு வண்டி ரோடு கான்ட்ராக்டுக்கே விடுங்க அப்படிங்கிறாங்களாம். அதனால பில்லு சைடில் அந்த ரோட்டுக்கு சைடில் இருக்க அந்த பில்லுக்கெல்லாம் நுணுக்கிறதுக்கு ப்ரோ இந்த வண்டி அது கூட்டுட்டு எடுக்கிற புது வண்டிக்கு வந்து டாப் போட்டு பின்னாடி கிரில் எல்லாம் போட்டு மல்சரை எழுதுப்பா. அந்த வண்டி வந்து குச்சி காட்டுக்கு ப்ரோ, இந்த வண்டி வந்து ரோடு கான்ட்ராக்டுக்கு போயும் பார்த்துங்க. இந்த அரும்புலாம் கம்பெனியில் அந்த மாதிரி நிறைய இடத்துல அரும்புல வளர்த்து வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி போயிருந்துருப்பேன். அரும்புல அப்படியே செடிக்கிட்டு வர மாதிரி. ஏரிமன் இந்த வண்டியில் தான் ப்ரோ ஓட்டினேன். நாங்கள் ஓட்டினது 2 பெரிய வண்டி. ஒன்று மோகமா மோட்டர்லேருந்து வந்தது 5330S 18 சைஸ் டயர், அது ஒன்று நம்மளுக்கு ஒன்று. ஓகே ப்ரோ, நான் அடுத்தது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓட்டி முடிச்சுட்டு கார் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், ஓட்டி முடிச்சாச்சு. இந்த அளவுக்கு கொண்டாந்தாச்சு காட்ட. போதும் இந்த அளவுக்கு இருக்குது. ஓகே ப்ரோ, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருகன் அண்ணன் பிடிச்சிருந்தா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு விடுங்க. எவ்வளோ நேரம் ஓடிச்சே? தெரியல, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சுனே தெரியலையே. அருமை. ஓகே ப்ரோ, ஜேசிபி மண்ணெள்ளிட்டு இருக்குது, அதையும் நான் அப்படி பிடிச்சி கொட்டிகிட்டு இருந்தேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.